இந்தியாவில் 11 ஏர்போர்ட்ஸை பிரைவேட் கம்பெனிஸ் ஆபரேட் செய்யும் திட்டம், அதுவும் 50 ஆண்டுகளுக்கு. இதில் தமிழ்நாட்டின் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் இடம்பெற்றுள்ளது. அப்படின்னா கவர்மெண்ட் ஏர்போர்ட்டை தனியாருக்கு விற்கிறதா? இல்லை. உண்மையில என்ன நடக்குது அப்படின்றது முழுமையா பார்க்கலாம். சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழுள்ள 11 ஏர்போர்ட்ஸை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் பிரைவேட் ஆபரேட்டர்ஸுக்கு வழங்க ப்ரொபோசல் செய்துள்ளது. இந்த ப்ரொபோசலுக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டி PPPAC ஆகஸ்ட் 4 மீட்டிங்கில் இன் பிரின்சிபல் அப்ரூவல் வழங்கியுள்ளது. இந்த 11 ஏர்போர்ட்ஸ் தனித்தனியாக இல்லாமல் 5 பண்டில்ஸாக பிரிக்கப்பட்டுள்ளன. அம்ரித்சர் பிளஸ் கங்ராககால், வாரணாசி பிளஸ் காயா பிளஸ் குஷிநகர், புவனேஸ்வர் பிளஸ் ஹுபாலி, ராய்ப்பூர் பிளஸ் அவுரங்காபாத் மற்றும் நமக்கு முக்கியமானது திருச்சிராப்பள்ளி பிளஸ் திருப்பதி. ஏன் பண்டில் செய்கிறார்கள்? ஒரு பெரிய ஏர்போர்ட்டை மட்டும் பிரைவேட் ஆபரேட்டர் எடுத்தால் அது ப்ராஃபிட்டபிள் ஆக இருக்கலாம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் ஏர்போர்ட்டை ஆபரேட் செய்வதில் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கலாம். அதனால் பெரிய ஏர்போர்ட்டை சிறிய ஏர்போர்ட்டுடன் பண்டில் செய்வதன் மூலம் பெரிய ஏர்போர்ட்டில் கிடைக்கும் ரெவென்யூ சிறிய ஏர்போர்ட்டின் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கும் உதவும் வகையில் கிராஸ் சப்சிடிசேஷன் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கே முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட், PPP என்றால் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். கவர்மெண்ட்/பப்ளிக் அத்தாரிட்டி மற்றும் பிரைவேட் கம்பெனி இணைந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை டெவலப், ஆபரேட் அல்லது மேனேஜ் செய்யும் மாடல் தான் PPP. ஏர்போர்ட் செக்டரில் பிரைவேட் ஆபரேட்டர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், டெவலப்மெண்ட் மற்றும் ஆபரேஷன்ஸ் போன்ற பொறுப்புகளை கன்செஷன் அக்ரிமெண்ட் அடிப்படையில் மேற்கொள்ளலாம். ஏர்போர்ட் விற்றுவிடுகிறார்களா? இங்கே ஒரு முக்கிய கிளாரிஃபிகேஷன். 50 வருடம் கன்செஷன் என்றால் ஏர்போர்ட்டை பிரைவேட் கம்பெனிக்கு நிரந்தரமாக விற்றுவிட்டார்கள் என்று அர்த்தமில்லை. ப்ரொபோசலின் கீழ் செலக்டட் பிரைவேட் கன்செஷனியர் குறிப்பிட்ட காலத்திற்கு ஏர்போர்ட் டெவலப்மெண்ட், ஆபரேஷன் மற்றும் மேனேஜ்மெண்ட்டை மேற்கொள்ளும். இந்த ப்ரொபோசலில் கன்செஷன் பீரியட் 50 இயர்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 11 ஏர்போர்ட்ஸை டெவலப் செய்வதற்காக பிரைவேட் கன்செஷனியர்ஸ் மூலம் சுமார் 8,622 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை மேம்படுத்துவது முக்கிய நோக்கங்களில் ஒன்று. தமிழ்நாட்டுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட், திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மற்றும் திருப்பாட்டி ஏர்போர்ட் ஒரே பண்டிலில் இடம்பெற்றுள்ளன. அதனால் இந்த PPP ப்ரொபோசல் தமிழ்நாடு ஏவியேஷன் செக்டருக்கும் நேரடியாக ரெலவெண்ட் ஆனது. 2018-19 ஏர்போர்ட் பிரிவேட்டைசேஷன் ரவுண்டில் அஹ்மதாபாத், லக்னோ, மங்களூரு, ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம் மற்றும் குவாஹாத்தி ஆகிய 6 ஏர்போர்ட்ஸ்க்கும் அடானி குரூப் வினிங் பிடர் ஆனது. இந்த முறை மார்க்கெட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கை குறைக்க ஒரே பிடர் எத்தனை பண்டில்ஸ் பெறலாம் என்பதற்கு கேப் வைக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த கேப்பின் ஃபைனல் டீடைல்ஸ் இன்னும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஏர்போர்ட் பிரைவேட் ஆபரேட்டருக்கு சென்றவுடன் AAI எம்ப்ளாயீஸ்க்கு என்ன ஆகும் என்ற கேள்வியும் வருகிறது. தற்போதைய ப்ரொபோசலில் 1 வருட ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட் பீரியட் மற்றும் கன்செஷன் இயர் 60%, AAI எம்ப்ளாயீஸை 3 ஆண்டுகள் வரை ரிடைன் செய்ய வேண்டும் என்ற அரேஞ்ச்மெண்ட் முன்மொழியப்பட்டுள்ளது. பாசஞ்சர்ஸ்க்கு என்ன பயன்? PPP மாடல் மூலம் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் டெர்மினல்ஸ் டெக்னாலஜி, பாசஞ்சர் அம்யூனிட்டிஸ் மற்றும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி மேம்படும் என்பது இந்த மாடலின் முக்கிய ரேஷனல். ஆனால் ஆக்சுவல் பாசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ், சார்ஜஸ் மற்றும் சர்வீஸ் குவாலிட்டி எப்படி மாறும் என்பது ஃபைனல் கன்செஷன் டர்ம்ஸ் மற்றும் இம்ப்ளிமெண்டேஷன் வந்த பிறகுதான் தெளிவாக தெரியும். அதனால் இப்போதே டிக்கெட் பிரைஸோ குறையும் அல்லது அதிகரிக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் 11 ஏர்போர்ட்ஸ் தனியாருக்கு விற்கப்பட்டுவிட்டன என்பது சரியான விளக்கமில்லை. தற்போதைய அப்டேட், 11 ஏர்போர்ட்ஸை 5 பண்டல்ஸாக அமைத்து 50 வருடம் PPP கன்செஷன் மாடல் மூலம் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வருவதற்கான ப்ரொபோசல் முன்னேறியுள்ளது. இதன் மூலம் ஸ்மாலர் ஏர்போர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஆகுமா, பேசஞ்சர் சர்வீசஸ் மேம்படுமா, ஃபைனல் பைட்ஸில் எந்த கம்பெனிஸ் தேர்வு செய்யப்படும் என்பதை அடுத்த அப்டேட்ஸில் பார்க்க வேண்டும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தினசரி கரண்ட் அஃபயர்ஸ்க்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.